நம்ம லேப் 2 போயிடும். லேப் 2 அப்படின்னு வரும்போது இப்ப லேப் 2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேப் 2க்கும் லேப் 1ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மெயின் டாட் டிஎஃப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மெயின் டாட் டிஎஃப் ஃபைல் இருக்கு. இப்போ லேப் 2ல வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க திடீர்னு வந்து லேப் 2. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த கோடு ரொம்ப நல்லா தான் இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரீப்போல இதுல எனக்கு இங்க நீ வரும்போது இந்த மெயின் டாட் டிஎஃப் ஃபைல் நீ கொடுத்த இதுல இந்த கமாண்ட்லாம் இருக்கு, ஓகே எவ்ரிதிங் ஓகே. I don't want to come and give this as a input, hard-coded value. Okay, so what I want to do, I want to make it this as a soft. அதாவது ஒரு வேரியபிளா எனக்கு வேணும். ஓகே ஓகே, அப்ப வேரியபிளா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைல் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வார்னு கொடுத்துக்கலாம், வேரியபிள்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணுமோ நேம் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு 2 வேரியபிள் வேணும். ஒன்னு என்ன வேணும், ரிசோர்ஸ் குரூப்புக்கு எனக்கு ஒரு ஓகே வேரியபிள் என்ன வேணும், இது வந்து ஆஜூர் ரிசோர்ஸ் குரூப் எனக்கு, ரைட். இப்போ ஆர்எம் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நான் நேம் கொடுக்கலாம். ஓகே, என்ன வேணுமோ நான் கொடுக்கலாம் இந்த இடத்துல. பட் ஜென்ரலா நாம கொடுக்கறது தான் இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு தேவை என்ன, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, ரிசோர்ஸ் குரூப் நேம்னு இருக்கலாம், இல்லது நேம்னு இருக்கலாம், என்ன வேணுமோ இருக்கலாம். ஓகே, ஸோ நான் சிம்பிளிசிட்டிக்கான என்ன பண்றேன், ஆர்ஜி நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இது என்ன டைப்பு, டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ டைப் இஸ் டு ஸ்ட்ரிங். ஸோ டிஃபால்ட் வேல்யூ எனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா எஸ், ஐ கேன் ஆட் அ டிஃபால்ட் வேல்யூ டு திஸ். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ டு திஸ். ஓகே, ஐ ஆடட் அ டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அப்படின்னா நான் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ அதை எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி வேரியபிள். ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும், எனக்கு லொகேஷன் வேணும். ஓகே, அதாவது அஜூர் ரீஜன் வேணும். அஜூர் ரீஜன் என்ன, அதுவும் டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் தான் அதுவும், ரைட். ஏன்னா அது நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் தானே. ஓகே, டிஃபால்ட் வேணும், டிஃபால்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ இந்த 2 வேல்யூவை நான் இங்க கொடுத்துட்டா இதோட போதுமா அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ண சொல்லி நான் இங்க சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு வேர் வாட் ஆர்ஜி நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றேன். அதாவது என்னோட வேரியபிள் அங்க இருக்கக்கூடிய வேரியபிள இங்க யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி வேர் ஓகே லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த லொகேஷனை இங்க யூஸ் பண்ணு, அதாவது நான் இங்க என்ன லொகேஷன் சொல்றேனோ அதை இங்க யூஸ் பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப நோ காம்ப்ளெக்ஸ், நத்திங். ஓகே, இப்போ நான் இங்க வந்துட்டு ஓகே சிடி வெளியில வந்துடுறேன், சிடி. இப்ப ஏன்னா திரும்ப நான் அந்த ஃபோல்டருக்கு போகணும் இல்லையா, லேப் 2 அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்கு போகணும். அந்த ஃபோல்டருக்குள்ள போயாச்சு. போயிட்டு நான் டெராஃபார்ம் init அப்படின்னு கொடுத்தேன்னா இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே ஞாபகம் வச்சிங்க, டெராஃபார்ம் init வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்போ ரன் பண்ணாலும் டெராஃபார்ம் init ரன் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்புறம் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ டெராஃபார்ம் பிளான் பண்ணோம், திரும்ப என்ன பண்ணோம், ஏஜி லாகின் ஆயிடுச்சு, எல்லாமே இருக்கு. ஏன்னா அது ஏஜி லாகின் வேலிடிட்டி இருக்கிறதுனால திரும்பவும் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது சொல்லுது இந்த மாதிரி 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ கிளியர். ஸோ டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும், திரும்பவும் எனக்கு அது அங்க போயிட்டு கிரியேட் பண்ணி அங்கிருந்து எனக்கு அதை கொண்டு வரணும். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஓகே, ஸோ நான் இங்க கொடுக்குற நோ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வந்து எஸ் நோ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, எனக்கு என்ன பண்ணணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஓகே, ஐ கேன் டூ ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பேசிக்கா என்னன்னா நான் வச்சிருக்கிறத அப்படியே போய் பண்ண, இடையில வேற என்ன ஒரு நொக்குன்னு ஒரு கேள்வி கேட்காத. ஓகே, வேணுமா வேணாமான்னு திரும்ப கேட்காத. நான் தான் சொல்றேன் அப்ளைன்னு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா டைரக்டா என்ன ஆகும், அந்த இடையில எஸ்ங்கிற கேள்வியே கேட்காது. ஓகே, இப்போ டைரக்டா போயிட்டு அந்த ரிசோர்ஸை ப்ரொவிஷன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ண போது டிஃபால்ட் வேல்யூ இருக்கு, அந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிச்சு
எடுத்துக்கிட்டு இந்த 2 வேல்யூவையும் அதை எடுத்துட்டு போய் இப்போ அங்க பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நாம என்ன கொடுத்தோமோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. இப்போ நான் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே இங்க வேரியபிள்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் போயிட்டு போர்ட்டல்ல அதை பார்த்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் வந்து அந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆயிருக்கா. இந்த இடத்துல அந்த ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி நான் போயிட்டு எனக்கு வேண்டாம்ப்பா இது அப்படின்னு கொடுத்துட்டு டிஎஸ்டி ROI அப்படின்னு இந்த இடத்த மட்டும் கிரியேட் பண்ணி டிஸ்ட்ராய் ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடையிலையும் டெலீட் பண்ணும்போது ஒரு எஸ் கிடைச்சு பாருங்க, அந்த எஸ் இப்பவும் கேட்காது. இப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல சொல்லும், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போயிட்டு அதுவே என்ன பண்ணும், இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்டார்ல, ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே எஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தோம், அந்த ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ ஒரு சிம்பிள் ஆன்சர் வந்துருச்சு. என்ன, இடையில அந்த இன்டராக்டிவ் இல்லாம இருக்கு இப்போதைக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹார்ட் கோடட் வேல்யூல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்கோம், டிஃபால்ட் வேல்யூக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், வேரியபிளா மாத்திருக்கோம். ஸோ அப்போ அங்கேயும் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ 2 விஷயங்கள் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப பேசிக்கா 2 விஷயங்கள் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்மளோட ரிசோர்ஸ் போச்சு, கிரியேட் ஆச்சு, டெலீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ லேப் 2 ஆல்சோ ஓவர். ஓகே, பாஸ் ஹியர் அகைன். எனி क्वेश्चन? क्वेश्चन இருக்கா, இல்ல டூ மச்சா இருக்கா? இப்போ மெயின்ல அந்த ப்ரொவைடர் இருக்கலாமா, அது மஸ்ட் அங்கே தான் இருக்கலாமா, அது கூட நம்ம செக்ரிகேட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நீங்க கேட்கற கேள்வி இந்த மெயினா அதை கேட்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் இருக்கணுமான்னு கேட்குறீங்க இதை. ஓகே, ஏன்னா அது ரிசோர்ஸ் அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது, இது ஜஸ்ட். ஓகே, லேப் 3ல பாத்துருவோமா அதையும்? ஓகே ஓகே, லேப் 3ல அதை பாத்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா லேப் 3க்கு போயிடும். இப்போ லேப் 3. ஓகே, இப்ப கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம், லேப் 3யும் பண்ணிடலாம். இப்ப திரும்ப என்ன பண்ண போறேன், ரொம்ப சிம்பிளிஃபைடு. எனக்கு இது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஓகே, எனக்கு இன்புட் வேல்யூ கொடுத்துட்டீங்க, இன்புட் வேல்யூ எனக்கு சாஃப்டா காமிச்சிட்டீங்க, வேரியபிளும் பண்ணி காமிச்சிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வேணும். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏதோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணேன்னு சொன்னீங்க, ஏதோ பண்றேன்னு சொல்றீங்க. ஓகே, எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு அவுட்புட்டே வரலையே, எனக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், நான் இதை ரொம்ப ஈஸி சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த 2 ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி என்னோட ஃபோல்டர்ல திரும்பவும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அதே சேம் செட்டப், சேம் திங் எனக்கு இங்க வந்துருச்சு. இப்போ கேள்வி ஒண்ணு வந்துச்சு, இந்த டெராஃபார்ம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கணுமா, வேற இடத்துல இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா. இப்ப அந்த கேள்விக்கு இப்ப என்ன பண்ணலாம், வேற இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம், terraform.tf அப்படின்னு நான் கிரியேட் பண்ணலாம். அல்லது ஓகே, அல்லது நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு இது இல்லாம provider.tf கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, எனி நேம் ஐ கேன் டூ இட், there is nothing specific. சில பேர் terraform.tf கிரியேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து provider.tf பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருடைய விஷயத்தை பொறுத்து நீங்க அதை நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை எடுத்து இந்த கமாண்டை மட்டும் இங்கேருந்து எடுத்து நேரா கொண்டு வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, என்னாச்சு, ஓகே, இது டெராஃபார்ம்ங்கிறது வந்து நான் பண்ணல. ஓகே, அதனால இங்க வரல. ஓகே, சாரி. இப்ப இங்க போயிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிடுறேன். ஓகே, பண்ணிட்டு நேரா இங்க போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ nothing is there. Now only this line of code is here. Okay, so if I run, does it work? Yes, it will work. Okay, so same thing, I can split the file. Okay, first. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து அவுட்புட். நம்மளோட சினாரியோ என்ன, எனக்கு ஒரு அவுட்புட் வேணும். அதனால என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு output.tf அப்படின்னு கொடுத்துருவோம். இது எனக்கு அவுட்புட் ஃபைல்ல எனக்கு ஒரு அவுட்புட் மட்டும் வேணும். அப்போ அவுட்புட் வேணும், என்னென்ன அவுட்புட் வேணும் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு இங்க கொடுத்துட்டு ஓகே, என்ன நேம்ல எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு தேவை என்ன, ரிசோர்ஸ் குரூப் நேம் வேணும். ஓகே, அஜூர் RM ரிசோர்ஸ்ல ஓகே எனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த குரூப்போட நேம் வேணும். ஓகே,
நியூ ரீட் இதுல இருக்கக்கூடிய அந்த நேம் வேணும். எங்கேருந்து வேணும்? வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகே ஆர்ஜி நியூ டாட் நேம். ஓகே அங்க இதான ஃபார்மேட்டை அஷூர் ஆரம் ஓகே நேம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இதை வந்து ஆர்ஜி நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிசோர்ஸ் குரூப் நேம் வச்சுக்கலாம். இந்த நேம் வந்து என்ன வேணுமோ இருக்கலாம். அது பர்டிகுலர் ஃபார்மேட்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவுட்புட் ஓகே நேம், எனக்கு என்ன நேம் வேணும்? இது வந்து எனக்கு லொகேஷன் வேணும். ஸோ அதனால லொகேஷன் கொடுத்துட்டுன்னா இங்க வந்து அஷூர் ஆரம் ஓகே ஏன்னா எதை ட்ரை பண்றோம்? இதோட இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நம்ம அங்க ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் அஷூர் ஆரம் ஓகே டாட் நேம், sorry Azure RM, then this is my resource name, right? My custom name, Azure RM group dot rg new dot name, Azure RM resource group dot rg new dot location அப்படின்னு இங்க கொடுத்தேன்னா அந்த அவுட்புட்ல அதுதான் அவுட்புட்டோட ஃபார்மேட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரெண்டு அவுட்புட். இதுல இன்னொரு ஹிடன் அவுட்புட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும் போதும் அந்த ரிசோர்ஸ்க்கு என்ன இருக்கும்னா ஐடி இருக்கும். ஓகே ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஆர்ஜி ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே இந்த ஐடி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நான் என்ன பண்ணலாம்? வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகே அஷூர் ஆர்ஜி டாட் ஐடி அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஐடி வந்துடும். இப்போ இந்த 3 அவுட்புட்டும் எனக்கு எங்க வரணும்? ஸ்கிரீன்ல வரணும். ஓகே பிளஸ் நான் அவுட்புட்னு எப்போ போட்டாலும் அந்த அவுட்புட் எனக்கு தெரியணும். ஏன் இந்த அவுட்புட் எனக்கு வேணும்னா, நான் இன்னொரு மாடுலோ இன்னொரு ரிசோர்ஸ் எழுதும் போது இதை நான் ரெஃபர் பண்றதுக்காக எனக்கு வேணும். ஓகே நாளைக்கு பெருசா காம்ப்ளெக்ஸா பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்? நான் அங்க ரெஃபர் பண்றது என்ன பண்ணுவேன்? இந்த அவுட்புட்டை தான் நான் அங்க ரெஃபர் பண்ணுவேன். அதனால எனக்கு இந்த அவுட்புட் தேவை. ஓகே ஸோ அதனாலதான் நம்ம அவுட்புட் வந்து எப்படிங்கிறத பாக்குறோம். திரும்பவும் நான் என்ன பண்றேன்? சிடி காலன் ஓகே லேப் 3 அப்படின்னு போயிடும். ஓகே இங்க போயிட்டு திரும்பவும் என்ன பண்றேன்? Terraform plan init அப்படின்னு கொடுத்தா திரும்ப இப்போ இது இனிஷியலைஸ் ஆகுது. எனக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. Terraform plan அப்படின்னு கொடுத்தோம்னா now it's getting a Terraform plan. ஓகே ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது திரும்பவும் ஸ்கிரீன்ல முன்னாடி பார்த்த மாதிரி தான் இப்ப காமிக்கும். காமிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது. அவுட்புட் வந்துச்சு பாருங்க. முன்னாடி இந்த அவுட்புட் வரல, இப்போ வந்துருச்சா? இதுதான் அவுட்புட்ல உங்களுக்கு கிடைக்க போறது அப்படின்னு சொல்லுது. ஓகே இப்போ இல்லையா? Terraform ஓகே அப்ளை. ஸோ இதை நான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்காம என்ன பண்ணலாமான்னா, இந்த மாதிரி கர்சர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழசம் அடிச்சது எல்லாமே வரும். ஓகே ஸோ அதை நீங்க கர்சர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். Terraform அப்ளை ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும்? இந்த ரிசோர்ஸ் குரூப் எனக்கு அங்க கிரியேட் ஆகும். பிளஸ் எனக்கு அவுட்புட் எனக்கு இங்க வரும். ஓகே அந்த 3 அவுட்புட்டும் எனக்கு ஸ்கிரீன்ல காமிக்கும். அதை நான் எங்க வேணுமோ நாளைக்கு ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ பாருங்க, 1 ரிசோர்ஸ் ஆடட். ஹியர் இஸ் த அவுட்புட். சவுத் ஈஸ்ட் ஏஷியா இதுதான் ரிசோர்ஸோட ஐடி. ஓகே இதுதான் இந்த நியூ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த அவுட்புட்ல நமக்கு காமிச்சிருச்சு. ஓகே நான் போயிட்டு இங்க ஐ திங்க் Terraform அவுட்புட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த அவுட்புட்டை இங்க உடனே இங்க காமிக்கும். ஸோ என்னால வந்து அந்த அவுட்புட்டை எப்போ வேணுமோ ரிட்ரீவ் பண்ணி என்னால பார்க்க முடியும். ஓகே முன்னாடிலாம் நான் அவுட்புட் கொடுக்காதனால என்னால பார்க்க முடியாது. இப்போ நான் அவுட்புட்ல கொடுத்ததுனால அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். நான் இது எங்க வேணுமோ ரெஃபர் பண்ண முடியும் நாளைக்கு. ஓகே ஸோ அதுக்காக தான் அவுட்புட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Terraform ப்ரொவைடர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணோம்? Terraform ப்ரொவைடர்னா என்னன்னு பார்த்தோம். அது அஷூருக்கு எழுதுறதுனால நமக்கு தேவை அஷூர் ஆரம்னு பார்த்தோம். இதே AWS இருந்தா இந்த இடத்துல என்ன இருக்கும்? AWSன்னு மாறிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வெர்ஷன் எல்லாமே மாறும். இப்போ இதே கூகுளா இருந்தா கூகுள், அதுக்கு தகுந்த ஒவ்வொரு ப்ரொவைடருக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இப்போ அஷூர் ஃபோக்கஸ்ங்கிறதுனால நம்ம அஷூர் ஆரம் அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரொவைடரோட நேம் வந்து நம்ம வந்து அஷூர் ஆரம், ஃபீச்சர் என்ன வேணுமோங்கிறது இது வந்து பின்னாடி பார்ப்போம். பட் அட்லீஸ்ட் வந்து இங்க ஒரு பிராக்கெட்ல இது இருக்கணும். ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? ஒரு ரிசோர்ஸ் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். ரிசோர்ஸ் பிளாக்ல ரிசோர்ஸஸ் என்ன டெவலப் பண்றோம் அப்படிங்கிறத நாம இங்க பார்த்திருக்கோம். ஒரு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம்? வேரியபிள் மாத்தணும். ஓகே இன்புட் பேராமீட்டரை வேரியபிளா மாத்தி டிஃபால்ட் வேல்யூ கொடுத்து அதை வந்து இது பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதை ஒரு
அவுட்புட்டா டிக்ளேர் பண்ணி அந்த நடந்தது என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம், அதை அவுட்புட்டா வாங்கி அந்த அவுட்புட்டையும் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் புரியலன்னா சொல்லுங்க. இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஆனா இதுக்கு நான் சொன்ன என்விரான்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் செட் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஈஸி இது ப்ரோக்ராமிங் பண்றது. ஓகே, காம்ப்ளெக்ஸே கிடையாது. ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். 2 தடவை 3 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும் இது. ஓகே, இப்போ எனக்கு ப்ரோக்ராமிங்னா தலை சுத்தம், கோட் அடிக்கிறதுனா தலை சுத்தம், எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு அது பண்ணல இது பண்ணலன்னா நினைக்காதீங்க. ஓகே, சிம்பிளிஃபைடா இது முடிஞ்சிடும். இல்லைங்க ராஜா, நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க, சாரி. அந்த நம்ம புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் அந்த இனிட் நம்ம பண்ணணுமா பாய்? ஆமா, ஒரு தடவையும் நம்ம இனிட் பண்ணணும். ஓகே ஓகே பாய். ஆக்சுவலா அது கூட அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப ஸ்டேட் ஃபைல் எம்டி தானே பாய் இருக்கு. ஸோ நம்ம பிளான் கொடுக்கும்போது அவங்களே இனிட் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல இனிட் என்னன்னா, நீங்க வந்து இனிட்ல என்னன்னா, இப்போ ஒரு ப்ரொவைடர் வெர்ஷன் மாத்திட்டேன். ஓகே, அப்ப என்ன நடக்கும்? அதை போய் எக்ஸ்பிளிசிட்லி டவுன்லோட் பண்ணிட்டு வரணும் இல்லையா, இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடவை நீங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெர்ஷன் மாத்தினீங்கன்னா ஆகாது. அப்போ நீங்க அதை ஓவர் ரைட் பண்ணணும். அதெல்லாம் பின்னாடி வரும். ஒன்னா வரும்போது ஒரு சப்ஜெக்டா வரும்போது அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பக்கமா இனிட் பண்ணிருக்கேன். வேரியபிள் ஒன்று புதுசா டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அப்ப அது பண்ணணும்னா நீங்க வந்து இனிட் பண்ணாதான் அது வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதனால இனிட் பண்றது தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் பிளான் வந்து பேசிக்கா என்ன பண்ணதுன்னா, பிளான் வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேட்டை பார்த்துட்டு உங்களோட ஆக்சுவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அது வந்து உங்களுக்கு வந்து பிளான். அப்ளை வந்து ஆமா, கரெக்ட். இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா எதனா எழுதலாமா? இப்போ நம்ம இந்த ஃபார்ம் யூனிட்லாம் இருக்கும்போது நம்ம யூனிட் பண்ணு அந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா எல்லாம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் எழுதலாமா? ஃபார்ம் இதுன்னா புரியல எனக்கு, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க உங்க கேள்வியை. சிசார் கோட்லாம் எழுதும்போது யூனிட் ப்ரீலோடு லோடு அந்த ஈவென்ட் வருது இல்ல பை, ஒரு ஈவென்ட் வருது. அது ப்ரொசீஜர் இல்ல, இதுதான் டிக்ளரேட்டிவ் ஆச்சா. இப்போ நம்ம யூனிட்ல போய் எழுதுவோம் இல்ல பை, இப்போ யூனிட்லயே இதெல்லாம் செய்யுன்ற மாதிரி நம்ம வந்து சிசார்ல எழுதுவோம். அந்த மாதிரி பார்த்துடலாம் பை. யூனிட்ல நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா நம்ம எதனா அடிஷனலா எழுத முடியும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிள் சினாரியோ எடுத்துங்களேன். இப்போ ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, விஎம் கிரியேட் பண்றதுக்கு தான் டெராஃபார்ம். ஓகே, விஎம் கிரியேட் பண்ணி விஎம் குள்ள ஒரு ஐஏஎஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு டெராஃபார்ம் தேவையா? அது டெராஃபார்மோட வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, சோ அதோட வேலை என்ன? அது வந்து சாஃப்ட்வேர் டிப்ளாய்மெண்ட். கரெக்டா? அது ஆன்சபிள், செஃப் அந்த மாதிரி டூல்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் செட்டப்புக்கு வேணுமா அப்படின்னா டெராஃபார்ம்ல இருந்தே பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஸ்டில் என்ன பண்ணுவோம்னா கிளவுட் இனிட் கமாண்டை கால் பண்ணி அதோட இதை வச்சு இன்வோக் பண்ணி அந்த கமாண்டை மட்டும் பாஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், உள்ள போய் அதை டிப்ளாய் பண்ணிட்டு வந்துடும். அது திரும்பவும் சேஞ்ச் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னா பண்ண முடியாது டெராஃபார்ம்ல. So Terraform is basically infrastructure provider. Okay, it is not application management tool. Infrastructure provide பண்ணும்போது கான்ஃபிகரேஷனும் இதுவும் தான் கொடுக்க முடியும், நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க. I don't know whether I answered your things, but that is for the concept. Okay. 3